கோச்சிக்கிட்டியாக்கும்? உன்ன மாதிரி அயோக்கிய பயலுங்களுக்கெல்லாம் எதுடா மரியாதை? பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு பொண்ணுங்களாம் சுதந்திரமா இருக்கணும் படிக்கணும் நல்லா பேசின பாரு. அப்போ நீ ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டேன். ஆனா நேத்து ரெஸ்டாரண்ட்ல உன்னை பார்த்தப்பதான் உன்னோட சுயரூபமே தெரிஞ்சிச்சு. நீங்க எல்லாம் படிச்சு என்னத்தை கிழிய போறீங்கன்னு அந்த பொண்ணுங்களாண்ட கேக்குற. டேய் சதா, என்னடா இதெல்லாம்? இந்த பொண்ணு பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு, நீயும் சும்மா இருக்க? ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என் ஃப்ரெண்டு குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதுங்கிறதா உண்மை. ரெஜினாங்கிற ஒரு பொண்ணு இவன் மேல குட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் என்னாண்ட இருக்குது. இத படிச்சு பாருங்க, அப்போ இவன் யாருன்னு தெரியும். குமார் நில்றா. குமார், என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுக்குள்ள? என் பொண்ணு நிச்சயதார்த்தம் நிறுத்துறதுக்கு நீ யாரு? நீங்க கோவத்துல நீ யாருன்னு கேட்டாலும் நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். என்னால இப்ப அமைதியெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா இது நம்ம குடும்பத்தோட மான பிரச்சனை. நம்ம குடும்பத்தோட மானத்தை காத்துல பறக்க வைக்க உன் பொண்டாட்டி நினைப்பா. அத பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? பார்க்கா, நீ நினைக்கிற மாதிரி இவங்க கிடையாது. கதிரும் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. ஓ, அப்போ நாங்க போய் சொல்றோமா? முதல்ல அவன் வரட்டும், அதுக்கப்புறம் நாம பேசிக்கலாம். சத்யா, நீ அவனுக்கு கால் பண்ணு, அவனை வர சொல்லுங்க. அவமானப்படுத்துவாங்க. சௌமியா, அதுக்காக என்ன ஓடி ஒளிய சொல்றியா? அதுதான் இன்னும் ரொம்ப தப்பா இருக்கும். புரியாம பேசாத கதிர். இங்க எல்லாரும் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இங்க வந்து நீ ஆமான்னு சொல்லிட்டா என்ன வேணாலும் நடக்கும் கதிர். என்ன வேணாலும் நடக்கட்டும் சௌமியா. இப்போ பிரச்சனையில் இருக்கிறது அக்கா. நான் இப்போ வரலன்னு வச்சுக்கோயேன், அது அக்காவுக்கு தான் பிரச்சனை. என்னால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன பாத்துட்டே இருக்க? அதான் உன் தொம்பி வந்துட்டான்ல. அவ மேல வீணா நீங்க எல்லாம் பழி போட்டுக்கிறீங்க.
அதை கேட்டா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படுமே தான் நான் யோசிச்சுன்னு இருக்கிறேன். ஏய், ரொம்ப நடிக்காத. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு சொல்லி தரலையாக்கும்? அதான் யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன எதுக்கு முறைக்கிற? அவன்கிட்ட கேளுன்னு சொன்ன. அப்பதான் உங்க வண்டவாளெல்லாம் தண்டவாளத்துல ஏறும். உன் மேல வீண் பழி இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கேக்குறேன். உன்னை நம்பி இந்த வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ சௌமியாவை லவ் பண்ணி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரியும்டா நீ அப்படி பண்ற ஆள் கிடையாதுன்னு. போய் என் தம்பிய நினைச்ச பாரு. பெரிய துரோகம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. அக்கா நான் துரோகம் எல்லாம் பண்ணலக்கா. பேசாத 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 பேசாதடா. எவ்வளவு நம்புற உன்னை? எவ்வளவு நம்புற? என்னமோ உன் தம்பி நல்லவன் உத்தம ஒழுக்க சீலன்ற மாதிரி பேசிட்டு இருந்த. இப்ப என்ன சொல்ற? அவன் செஞ்ச தப்புக்கு நான் உங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி ஏதாவது நடந்துச்சு நீ இந்த வீட்ல இருக்க மாட்ட. போன ஆன் பண்ணு. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். என்னால தானே நீ இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்ன. எல்லாமே என்னாலதான். என்ன மன்னிச்சிருக்காது. ப்ளீஸ் போன் ஆன் பண்ணு. நீ நினைச்சது நடக்காது. இன்னும் ஒரு வாரத்துல உனக்கும் அந்த குமரவேல் பையனுக்கு கல்யாணம். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அவனோட தான் உனக்கு கல்யாணம்.
கல்யாணத்துக்கு ரெடியா இரு. பா ப்ளீஸ் பா. ஏய் என்னடி ப்ளீஸ்? அந்த குப்பத்து பையனை கட்டிக்கிட்டு நீயும் அந்த குப்பத்துல போய் பிச்சை எடுக்கலான்னு பாக்குறியா? பைத்தியக்காரி. நீங்க 2 பேரும் அந்த குப்பத்துக்காரி ஏதாவது செஞ்சு உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவான்னு நம்பிக்கையில தானே இருந்த. எனக்கு சௌமியாவை கதிர் லவ் பண்ற விஷயம் தெரியவே தெரியாது அமுல் பேபி. தயவு செஞ்சு நீயாவது என்ன நம்ப அமுல் பேபி. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடியே காலம் பூரா நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு உங்க கேரக்டர் பிடிச்சதுனால தாங்க. உங்களுக்கு கதிர் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா நீங்க இதை ஆனஸ்டா தான் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. உங்களோட நேர்மையை நான் என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டேன். விடுங்க. சரி வாங்க சாப்பிடுவோம். எனக்கு வேணாம் அமுல் பேபி. சாப்பிடுற நிலைமையில நான் இப்ப இல்ல. அதான் தெரில. கதிர் அம்மா வேற அவன் வீட்டுக்கு வரணும் பயந்துட்டு இருக்காங்க. அவனை எங்கடா போய் தேடுறது? எங்க போயிருப்பான்? எனக்கு தான் சாப்பாடு வேணாம்னு சொன்னல அமுல் பேபி. ஏங்க இப்ப உங்களுக்கு யாரு மேல கோவம்? எல்லாம் அந்த துரோகி கதிர் மேலதான். இப்படி பண்ணிட்டானே அமுல் பேபி. ஏங்க அவன் என்னங்க அவன் நல்லவங்க. ஏன்னா அவன் சத்யாவோட தம்பி. இப்ப எது கண் கலங்குறீங்க? தப்பு பண்ணிட்டல அமுல் பேபி. நானு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இல்லங்க அவன் உங்களை புரிஞ்சுப்பான். உங்க சிச்சுவேஷன் அவன் புரிஞ்சிருக்கோங்க. ஆமாங்க அவனை அந்த நிச்சயத்தை நிறுத்தினா மாப்பிள்ள தப்பானாலும் சொல்லி நீங்க தான் நிறுத்தினீங்க. கதிர் அதை பிளான் பண்ணி இந்த நிச்சயத்தை நிறுத்திருந்தா நீங்க சொல்றமா அவன் துரோகி.
இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சௌமியாக்கு கதிர தெரியுமா? காதலிக்கிற தப்புனா கதிர் செஞ்ச தப்பு தாங்க. அவனோட காதலை விட அவன் கடைசி வரைக்கும் சத்யாவுக்கு நல்ல தம்பியா இருக்கணும் தான் நினைச்சிருக்கான். அவன் நல்லவங்க, ஏன்னா அவன் சத்யாவோட தம்பி. சத்யா, நாங்கள் அவனா தேடிட்டு இருக்கோம். எங்கே போனாங்கன்னு எதுவுமே தெரில. வீட்டுக்கும் போகல, உங்களை தேடியும் வரலனா அவன் கூல் பண்ண ஏரியாவுக்கு தாண்டா போயிருப்பான். அங்க போய் பாத்தீங்களா? இல்லை சத்யா. முதல்ல அங்க போய் பாருங்க. சரி ஓகே, நான் பார்க்குறோம். அவன் அங்க இருந்தான்னா அவனை வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. புரியுதா? சரி சத்யா. சத்யா, ஆ எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல அவன் எங்கன்னு பாருங்க, போங்க. ஏய், இந்த நேரத்தில் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய், வீட்டில் அம்மாவும் தங்கச்சி நீ வரலன்னு பதட்டப்பட்டு இருக்காங்க. போனி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. என்னதானே பிரச்சனை உனக்கு? சத்யாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன்டா. துரோகம்? ஓ, அதான் சத்யா அவனை பத்தி பேசினா டென்ஷன் ஆகுதா? என்னதான்டா பண்ணி தொலைச்சா அப்படி? அக்கா பத்தி நல்லா தெரியும்டா. ஒருத்தர் பெருத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு அவங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டாங்க. இப்ப என் நிலைமை அதான். இதை சரி பண்ண முடியாதுடா. டேய், நீ ஏன் அதை நினைச்சு எதுவும் பேசிட்டு இருக்காதடா. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நம்ம சத்யாடா, எதா இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம், சரியா? நீ வேணா பாரு, நாளைக்கு சத்யா வந்து பார்க்கும். அது நடக்கவே நடக்காது. அதெல்லாம் நடக்கும். முதல்ல நீ வீட்டுக்கு வா. நீ வா. டேய் வாடா போலாம். கூப்பிட்டு வாடா அவனை. யாரா அவன்? நான் உனக்கு அக்காவா? முறை வச்சு கூப்பிடுற? பல்ல பேத்துடுவேன். சத்யா மட்டும் பார்த்துட்டு போயிடுறோமே ப்ளீஸ். அந்த குப்பத்துக்காரிய பாக்கணும்னா கால் பண்ணி உங்க குப்பத்துக்கு வர வச்சு பாத்துக்கோங்க. உங்கள மாதிரி எச்சிங்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள அலோ பண்ண முடியாது. அதான் சொல்லிட்டே இருக்கல, கிளம்ப வேண்டியதானே? இன்னும் இங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு? அக்கா, என்னடா? சத்யா, டேய் வாங்கடா. என்னடா, என்ன சொல்றான் கதிரு? அவன் செம்ம மூடோட்ல இருக்கான் சத்யா. சத்யா, எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதெல்லாமே தெரியும். தெரிஞ்சதும் உன்கிட்ட சொல்லலான்னு தான் சொன்னோம். ஆனால் அவன் அக்கா லைஃப்பில் என்னால் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் சத்யா. கதிரை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல சத்யா. அவன் ஈஸியாக எந்த முடிவும் எடுக்க மாட்டான். சௌமியா அவனை ரொம்ப சின்சியர் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனே ஓகே சொல்லியிருக்கான். ஆமா அண்ணி, இப்ப எங்க லவ்வால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே நாம 2 பேரும் பிரிஞ்சிருவோன்னு தான் கதிர் சொன்னான். ஆனா இப்ப நாங்க 2 பேரும் சௌமியா,
பூஜா, சார் கதிர் வரல? இன்னும் வரல சார். வரலையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரபு, என் கூட வா. எங்க சித்தப்பா? நீ வா, சொல்றேன் வா. ஒரு நல்ல விஷயத்துக்காக போறோம். அதான் சித்தப்பா, எங்க? ஏண்டா, சித்தப்பா ஏதாவது தப்பான இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போயிடுவானா என்ன? அதுக்கு இல்ல சித்தப்பா. அப்புறம் என்னடா, சித்தப்பாவை நம்பி வா. அங்க போனதும் எந்த இடம்னு அப்புறம் உனக்கே தெரியும். உன் கோபம் புரியுதுடா. அது இவன் ஒய்ஃப் இப்பதான் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு எங்க ஃபேமிலி பத்தி இன்னும் முழுசா தெரியாது. உங்களை பத்தி அவளுக்கு எப்பறம் தெரியும்? அதான் யார் என்னன்னு தெரியாம அன்னைக்கு பேசிட்டா. சொல்றீங்க? உன் பொண்டாட்டி தானே தப்பு பண்ணா. அப்ப நீ தானே அவ செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும். சித்தப்பா, இதை பாரு, இப்ப நீ கேட்கலனா இன்னைக்கு உன் சித்தியை சௌமியா கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிருவேன். என்ன சித்தப்பா இப்படிலாம் பேசுறீங்க? அப்ப மன்னிப்பு கேளு. கேள்றா. என் ஒய்ஃப் பேசுனது தப்பு தான். அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிரு. சரிடா. சரி, நெக்ஸ்ட் வீக் மேரேஜ்ன்றனால நிறைய வேலையெல்லாம் இருக்கு. அப்ப நாங்க கிளம்புறோம். டேய், ம் காஃபி ஏதாவது சாப்பிட்டு போடா. நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதே எங்களுக்கு விருந்து சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம். போலாம் பிரபு. ம். பாய்டா. ஆ. ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? நம்ம புள்ளைய பத்தி அவ்ளோ தப்பா பேசி அவமானப்படுத்தி அனுப்புனாங்கல்ல, அவங்க கூட திரும்ப சம்மந்தம் வச்சுக்க போறீங்களா நீங்க? என்னால உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தேன். இதே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தனோ, அது நடந்துருச்சுக்கா. இப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணி உங்க முகத்தை கூட பார்க்க முடியாம நிக்கிறேன்க்கா. இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு ஆளாக்கினதுக்கு என்ன மன்னிச்சிருக்கா. ஆனா எனக்காக நீ உன் காதல விட்டு குத்து நின்னல, அப்பவே நீ என் தம்பி நிரூபிச்சிட்டடா. நான் தான் புரிஞ்சுக்காம நடந்துக்கினேன். சரி, நடந்தது நடந்து போச்சு, உர்ரா. அக்கா மேல உனக்கு கோவம் எதுவும் இல்லைல்ல? என்னக்கா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஆமா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலியா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படிக்கா ஆபீஸ் போவேன்? பிரபு சார் முகத்தை நான் எப்படிக்கா பாப்பேன்? டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அமுல் பேபி உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டதே அவன்தான். அதனால நீ ஆபீஸுக்கு போறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அக்கா வேணாங்க்கா. என்ன வேணா? எனக்கு பிரபு சாரை பார்க்கும் போதெல்லாம்
சங்கடமா இருக்கும்க்கா. அவருக்கும் என்னை பார்க்கும் போதெல்லாம் சங்கடமா தான் இருக்கும். டேய், அமுல் பேபியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் ஊடு வேற ஆபீஸ் வேற. அவன் ரெண்டையும் வேற வேறையா தான் பாப்பான். நீ வா, நம்ம அங்க போலாம். அக்கா இல்லக்கா, வேணாங்க்கா. அட, நீ இப்ப வரப்போறியா இல்லையா? நீ வா, நானும் கூட ஆபீஸ்க்கு வரேன். வா வா. சாரி சித்தப்பா, நீங்க இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிற அளவுக்கு யாராவது தப்பு பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போதுமா? மன்னிப்புலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, அது போதும். சத் நீயும் உன் பொண்டாட்டியும் அந்த கதிர் பையனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு மனசால கூட நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. என்ன சித்தப்பா? எதுக்குடா யோசிக்கிற? அப்போ உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல? அப்படி இல்ல சித்தப்பா. அப்ப சத்தியம் பண்ண பண்ண. உனக்கு எதுவுமே தெரியாது. நீ டியூப் லைட்டுன்னெல்லாம் நான் உன்னை எவ்வளோ வாட்டி கலாய்ச்சிக்கிறேன். ஆனா நீ அப்படியெல்லாம் இல்ல, ரொம்ப ஷார்ப்பு தான். ஆமா, திடீர்னு ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? கதிர் விஷயத்துல நான் கூட என்ன எதுனே விசாரிக்காம அவனை கண்ணா பின்னான்னு பேசி அடிச்செல்லாம் அனுப்பிட்டேன். ஆனா நீதான் அவன் மேல தப்பு இல்லைன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கின. அப்புறம் எனக்கும் புரிய வச்ச. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நிதானமா ஹேண்டில் பண்ண ஒரு பக்கம் வேணும் அவள் பேபி. அது ஒண்ணாண்டு நிறையவே இருக்குது. ஜாதி, மதம், நிறை, குறை, ஏங்க இது எல்லாத்தையுமே கடன் தாங்க எத்தனையோ காதல் ஜெயிச்சிருக்கு. எல்லா இருந்தும் ஜெயிக்காம போன காதலும் இருக்கு. ஏங்க எப்படி காதல் வருதுன்னு சொல்ல முடியாதோ, அதே மாதிரி எந்த காதல் ஜெயிக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. சௌமியா, 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 கதவை தர. சௌமியா, 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 கதவை தரமா. சௌமியா, கதவை தர. சௌமியா, சௌமியா, ஏன் இப்படி பண்ண? பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டியேடி. ஐயோ சௌமியா. சித்தி சித்தி பதட்டப்படாதீங்க, நீங்க இருங்க. சௌமியா, நிர்மலா என்னாச்சு? என்னாச்சு? எதுக்கு விஷத்தை குடிச்சா? சொல்லுடி. தெரியலக்கா, ரூம போட்டுக்கிட்டு உள்ள இருந்தா கதவை தட்டி திறக்கவே இல்ல. உள்ள போய் பார்த்தா பாய்சன் சாப்பிட்டு மயங்கி கிடக்குறா. டாக்டர் என்னடா சொன்னாரு? மா, இப்பதான் ஐசியூல கொண்டு போயிருக்காங்க. ஐயோ, இனிமேதான் என்னன்னு சொல்லுவாங்க. ஐயோ, இவ ஏன் இப்படி பண்ணா? கடவுளே. சொல்லுங்க இங்க சார். சௌமியான பாய்சன் கேஸா? ஆமா. ஸ்ட்ரைட்டா போங்க, ஐசியூல இருக்காங்க. ஓகே. வாங்க.
எங்க அவ பாய்ஸ்னா சாப்பிடா? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே விஷ வச்சு அவளை கொண்டிருப்பேன். சித்தப்பா என்ன சித்தப்பா இது? இந்த நேரத்துல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிடல் சித்தப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இருக்கலாம்டா. சத்யா ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லிச்சுடா. என்ன சொல்ற? ஆமாடா, உழைக்கிறதே கஷ்டம் டாக்டர் சொல்றாங்களாடா. ஐயோ, எல்லாம் என்னாலதான்டா. சௌமியா உடனே பார்த்தானுடா. டேய், மொத்த குடும்பம் ஹாஸ்பிட்டல் தானே இருக்கு. டேய், மட்டும் நாங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்க, எல்லாருக்கும் ஓமல தாண்டா வரும். வேணாண்டா கதிரு, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. டேய், எல்லாம் தெரிஞ்ச நீங்களே எப்படி பேசுறீங்க? அவ எனக்கு தானே விஷம் குடிச்சிருக்கா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவளை நான் பார்த்து தீரணும்டா. டேய் டேய் டேய், நாங்களும் வரேன்டா. டேய் வாடா. மாதிரி பண்ணி தொலைச்சிருக்கா. அந்த குப்பத்துக்காரனுக்காக சாகுற வரைக்கும் போயிருக்கானா? அப்படி அந்த பையன்கிட்ட என்னதான் இருக்குன்னு தெரியல. செத்து தொலைட்டோம். சித்தப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. எப்படி இருந்தாலும் அது நம்ம வீட்டு புள்ள. அந்த பயலத்தான் நம்ம சாவடிக்கணும் மாமா. இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதான் செய்வேன். அதை செய்யுங்க மாமா. டாக்டர் இப்போ எப்படி இருக்கா? 70% மேல பாய்சன் உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஐயோ, டேய் ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுடா. சௌமியாவை எங்க அட்மிட் பண்ணி? ஐசியூல இருக்காங்க. உள்ளியா? ஆமா. டேய் 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 டேய். டேய் அக்கா, சௌமியாக்கு என்னாச்சுக்கா? டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? உன்னால தாண்டா என் பொண்ணு சாக கிடக்குறா. அவளுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். தம்பி சித்தப்பா விடுங்க அவனை முதல்ல. ஒழுங்கா அவனை இங்க இருந்து இப்ப போக சொல்லு, இல்லாட்டி இப்பவே அவனை சாகடிச்சிருவேன். இருங்க, இவன் என்ன செஞ்சா இப்போ? இவன் என்ன செஞ்சாடா? இவனாலதான் அவ விஷம் குடிச்சிட்டு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இவனா குடிக்க ஏய் போடா. வாடா. ஓடா போடா. டேய் போடா. டேய், உங்களுக்கு அறிவு இல்ல? இவன் தான் இங்க வரான்னு தெரிஞ்சா நீங்க தடுத்துருக்கணும்ல. உன்கிட்ட தானடா கேக்குறேன், அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்றது உண்மைதான்க்கா. சௌமியாவை பொண்ணு பார்த்துட்டு போன அடுத்த நாள் சௌமியா கோவிலுக்கு வர சொன்னான். நான் அவளை பார்த்து நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கதிருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஐயோ, நான் ஃபோன் பண்ணாதான் அவன் எடுக்க மாட்டேங்கிறானே. இந்தா, இதுல கதிர் நம்பர் போட்டு கொடு. ஹலோ கதிர், நான் சௌமியா ஃப்ரெண்டு சுபா பேசுறேன். தயவு செஞ்சு போனை கட் பண்ணிடாத. நான் உன் கூட வாழணும். இல்ல, உன் கண்ணு முன்னாடி இங்கேயே நான் சாகணும். ஏய் சௌமியா, ப்ளீஸ் சௌமியா, முதல்ல வா ஹாஸ்பிடல் போலாம்.
இந்த தாலியை நீ என் கழுத்துல கட்டினா நான் உயிரோட இருப்பேன். பண்ணிக்கிறது உங்க அக்காக்கு பண்ற துரோகம்னா இவளை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது நீங்க இவளுக்கு பண்ற துரோகம் இல்லையா? கதிர் ப்ளீஸ், முதல்ல அவ உயிரை காப்பாத்தணும். அவ பைத்தியக்காரி மாதிரி பாய்சன் சாப்பிட்டிருக்கா. ஐயோ கதிர், ரத்தம் வருது. சௌமியா, என்ன கதிர் பாத்துட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் முதல்ல அவ கழுத்துல தாலியை கட்டுங்க. சௌமியா, சௌமியா, எழுந்திரு சௌமியா, சௌமியா. சௌமியா, சௌமியா, எந்திரி சௌமியா. எழுந்திரு சௌமியா. சௌமியா. எழுந்திரு சௌமியா. சௌமியா. கண்ணை திறந்து பாரு. எழுந்திரு. அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. அந்த நேரத்துல சௌமியாவை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலக்கா. கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஏன்ட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லி தொலைச்சிருக்கலாம்லடா. அதுக்கு தான் சத்யா அவனும் ட்ரை பண்ணான். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவச்சிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல சத்யா. டேய், மடத்தனமா காரணத்தை சொல்லு இருக்காதீங்கடா. மறைகிற விஷயமாடா இது? கல்யாணம்ங்கிறது உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு சாதாரணமான விஷயமா தெரியுதுல்ல? என்ன படிச்சாலும் அந்த வயசுக்குள்ள அறிவு தான் இருக்கும் போலகுது. சரிடா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் அவ விஷத்தை குச்சா. அதான் அதுக்கப்புறம் நீ தாலியை கட்டல. இப்ப எதுக்குடா அவ விஷத்தை குச்சா? அதுக்கு காரணம் எனக்கு தெரியலக்கா. உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையாச்சும் சொன்னியா? கதிர், கதிர், நான் சொல்றது கேக்குதா? கதிர், எனக்கு பதட்டத்துல உயிர் போற மாதிரி இருக்கு. நீ என்ன கேட்டாலும் பதில் சொல்லாம இருக்க. அன்னிக்கிட்ட நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னியா இல்லையா? இன்னும் சொல்லல. ஏன்? என் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கவங்க கிட்ட நான் எப்படி சௌமியா இதை சொல்ல முடியும்? எப்படி இருந்தாலும் சொல்லிதானே ஆகணும் கதிர். கடைசி வரைக்கும் சொல்ல வேணாம் சௌமியா. கடைசி வரைக்கும்னா நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே தெரியும். அது நம்ம 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமாவே இருக்கட்டும் சௌமியா. அந்த தாலிய தெரிஞ்சிரு சௌமியா. அதான் எல்லாருக்குமே நல்லது. கதிர்,
டார்ச்சர் பண்றா. நீ கட்டின தாலியை அறுக்கிறதுக்கு நான் ஒரே அடியா செத்து போயிடுறேன். போயிரு, இங்க இருந்து ஒழுங்கா போயிரு. டேய் கூட்டின்னு போங்கடா இவனை. இல்ல இன்னைக்கு பெரிய கோவத்துக்கு அவனை நான் இங்கே போட்டு சாவடிச்சிடும் அவனை. கதிரு வாடா போலாம். அக்கா ப்ளீஸ்க்கா, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போறேன்க்கா. டேய் கதிர் வாடா. அக்கா ப்ளீஸ் வாடா. அக்கா அக்கா சொன்னா கேளு, வாடா போலாம். அக்கா ப்ளீஸ்க்கா. போடா. டேய் வாடா. அக்கா அக்கா வாடா. அக்கா போடா, அப்புறம் பேசலாம் வா. மருந்து வாங்கிட்டு வந்துட்டியா? சிஸ்டரை கூப்பிடு. சிஸ்டர் சிஸ்டர் இந்தாங்க. சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். இங்க எதுக்கு சார் இவ்ளோ பேரு? டாக்டர் பார்த்தா என்னதான் சார் கத்துவாங்க. தேவையானவங்க மட்டும் இருந்துகிட்டு மத்தவங்களை அனுப்பிடுங்களேன் சார், ப்ளீஸ் சார். சரிங்க, நீங்க போங்க. அண்ணா, அம்மாவையும் அண்ணியும் வீட்டுல விட்டுட்டு அப்படியே நீ ஆபீஸ் போயிடு. ஏன்னா ஆபீஸ்ல இப்ப கதிர் கூட இல்ல, யாராவது இருக்கணும்ல. குத்துன்னு இருக்கிறாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாரு. உங்க 2 பேரால தான் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் போகலாம். ஏன் தான் இவர் இப்படி இருக்காரோ? எல்லா பிரச்சனையுமே இவராலதான். சித்தி இருக்கிற பிரச்சனையில இதை வேற பார்த்துட்டாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். உனக்கு சரியாகிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அது வரைக்கும் இது யார் கண்ணிலுமே படாம பார்த்துக்கணும்.